தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் போலீசாரால் தாக்கியதில் தலையில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்ததாக குடும்பத்தினர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். இது தொடர்பாக காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜிடம் கேட்கலாம். நாகராஜ், விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாகராஜ், கடந்த 17ஆம் நபர் என்பவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் காவல்துறையினர் சேர்க்கப்பட்டார். பின்னர் அவர் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் காவல்துறையினர் தாக்கியதால் தான் தனது மகன் உயிரிழந்ததாக அவரது தாயார் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். காவல்துறையின் இந்த தாக்குதலுக்கு கண்டித்து போராட்டங்கள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் இது குறித்து தென்மண்டல ஐஜியான விஜேந்திர பதாரி அவர்கள் இப்போது தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது அருணாச்சலம் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் முழுமையாக காவல்துறையின் உரிய சட்ட விதிகளை பின்பற்றிதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். அதன்படி கடந்த 17ஆம் தேதி தூத்துக்குடி தெற்கு தூத்துக்குடி அமுதா நகரத்தில் அதாவது 180 மில்லி அளவிலான அந்த கோட்டர் பாட்டில் செல்லக்கூடிய அந்த 120 மதுபாட்டில் வைத்திருப்பதை கண்டறிந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். 41A மற்றும் 14A மற்றும் 751/2026 என்று வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்யப்பட்டதில் தொடர்ந்து சட்டத்தில் குறிப்பிட்ட அனைத்து நடைமுறைகளும் முறையாக பின்பற்றித்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் உடல் சோதனை காணொலி கூட அது சட்டத்தின் முறைப்படிதான் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விவரம் அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக அவங்க உறவினர்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அன்று மாலை 5:50 மணி அளவில் விரிவான மருத்துவ பரிசோதனைக்காக அவர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு பணியில் இருந்த மருத்துவர் அவரை முழுமையாக பரிசோதித்து அவர் உடல்நலத்துடன் இருந்ததாக, அவரது உடலில் எவ்வித வெடிக்காயமும் இல்லை என்று மருத்துவ சான்றிதழ் வழங்கியதையும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மருத்துவ பரிசோதனை முடிந்த பின்னர் சட்ட நடைமுறைகளை நிறைவு செய்வதற்காக மீண்டும் அவர் காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டார். பிற குற்றவாளிகளோடு சேர்ந்து காவல் நிலைய லாக்கப்பில் வைக்கப்பட்டார். அப்போது லாக்கப்பில் இருந்தபோது அவர் மற்ற கைதிகளுடன் இயல்பாக நின்று பேசிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென தானாகவே மயங்கி கீழே விழுந்தார். இந்த சம்பவம் லாக்கப்பின் முன்புறத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே போலீசார் அவரிடம் சென்று முதலுதவி அளித்து அந்த இளைஞர் அருணாச்சலத்தை குடிநீர் கொடுத்து பாதுகாப்பாக அமர வைத்திருக்கிறார்கள். காவல் நிலைய வரவேற்பு பகுதியில் இருந்த அவரது தாயாருக்கும் உடனடியாக தகவல் கொடுத்திருக்கிறார்கள். உடல்நிலை இயல்பாக இருந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல் நிலைய ஜாமீனில் அவரை விடுவித்து மேல் அதிக மருத்துவ பரிசோதனை அவரது உறவினருடன் அனுப்பி வைத்தனர் என்று சவுத் ஐடி தெரிவித்தார். எனவே அவர் மயங்கி விழுந்ததை தொடர்ந்து மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிப்பதையும் அவர் உறவினர்கள் போலீசாருக்கு தெரிவித்திருக்கிறார்கள். சிகிச்சை நடைமுறை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உயிரிழந்திருக்கிறார் என்பதையும் தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் போலீசாரால் தாக்கியதில் தலையில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்ததாக குடும்பத்தினர் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் காவல்துறை இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறது. கடந்த 17ஆம் தேதி விசாரணைக்கு சென்ற இளைஞர் அருணாச்சலம் தலையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சையில் இருந்த அருணாச்சலம் இன்று உயிரிழந்த நிலையில் போலீசார் தாக்கியதால் தான் உயிரிழப்பு என குடும்பத்தினர் புகாரை முன்வைத்திருக்கின்றனர். மேலும் விவரங்களை செய்தியாளர் நாகராஜிடம் கேட்கலாம். நாகராஜன், தற்பொழுது இந்த வழக்கின் முழு பின்னணி விவரிங்க. நாகராஜ், இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியில் கடந்த 17ஆம் தேதி அமுதா நகரை சேர்ந்த இளைஞர் அருணாச்சலம் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்தார் என்ற அடிப்படையில் அவரை காவல்துறையினர் முழுமையான சட்ட விதிகளை பின்பற்றி அமலாக்கத்துறையின் அதாவது மதுவிலக்குத்துறையின் சட்ட விதிகளை பின்பற்றி அவரை கைது செய்திருக்கிறார்கள். அவர் மீது 2 பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டவுடன் அவரிடமிருந்து 180 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்துதான் அவர் முறையான சட்ட நடவடிக்கைகளை பின்பற்றி அவர் உடல் சோதனையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்ட விவரம் அவர் குடும்பத்தினருக்கும் முறையாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்துதான் மாலை 5:50 மணி அளவில் அந்த 17ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அந்த 17ஆம் தேதி மாலை 5:50 மணி அளவில் அவருடைய உடல் பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர் அவர் முழுமையான உடல் நலத்துடன் இருப்பதாகவும் அவரது உடலில் எந்தவித வெளிக்காயமும் இல்லை என்றும் மருத்துவ சான்றிதழ் வழங்கியிருக்கிறார். தென்மண்டல ஐஜி விஜேந்திர பதாரி அவர்கள் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். மேலும் மருத்துவ பரிசோதனை முடிந்த பின்னர் சட்ட நடைமுறைகளை நிறைவு செய்வதற்காக அவர் மீண்டும் காவல் நிலையம் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அப்போது காவல் நிலையத்தில் இருந்த பிற குற்றவாளிகளுடன்
சேர்ந்து காவல் நிலைய லாக்கப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார். லாக்கப்பில் இருந்தபோது அவர் மற்ற கைதிகளுடன் இயல்பாக பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென தானாகவே மயங்கி கீழே விழுந்திருக்கிறார். இது லாக்கப்பில் இருந்த முன் சிசிடிவியில் பதிவாகியிருப்பதையும் தெளிவுபடுத்தினார். மேலும் உடனடியாக அவர்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.